அனுமான் ஆலயங்களில் ஆஞ்சநேயரின் உடல் முழுவதும் செந்தூரம் பூசுவது ஏன் தெரியுமா? அனுமானின் பயன் கருத பக்தி கதை. ஆஞ்சநேயர் இருக்கும் ஆலயங்களில் பெரும்பாலும் பிரசாதமாக செந்தூரத்தை வழங்குவார்கள். மேலும் ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி ஆராதிப்பதை பார்த்திருக்கிறோம். இதற்கு சுவாரஸ்யமான ஒரு காரணம் உண்டு. ராமராஜ்யம் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் அரசவையில் கலந்து கொள்ள சீதாதேவி தயாராகி கொண்டிருந்தார். அப்போது ஒரு சிறிது செந்தூரத்தை எடுத்து தன் நெற்றி வகுட்டில் இட்டு கொண்டார். சீதாவையே அரசவைக்கு அழைத்து செல்ல வந்த ராமனின் சேவகனான அனுமான் இதை கவனித்தார். தாயே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார். சீதா தேவியும் தாராளமாக கேள் என்றார். அன்னையே, நீங்கள் ஏன் தினசரி உங்கள் வகுட்டில் செந்தூரம் வைத்து கொள்கிறீர்கள் என்றார். மைந்தா, என் அன்பான கணவனின் நினைவு மட்டும்தான் எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் என நினைத்த செந்தூரத்தை வயிற்றில் இட்டு கொண்டேன். ஏன் என்றால், தூய்மையான செந்தூரத்தை எத்தனை அழித்தாலும் அது முழுவதுமாக அழியாமல் அதன் கரையை விட்டு வைக்கும். அதுபோலத்தான் என்னிடம் இருந்த என் கணவரின் நினைவை மாற்றவே முடியாது என்பதை காட்டவே அதை வயிற்றில் இட்டு கொண்டேன் என்றாராம் சீதா பிராட்டி. மேலும் என் கணவன் நீடோடி வாழ வேண்டும் என்பதற்காகவும் செந்தூரத்தை இட்டு கொண்டேன் என்றார் சீதாதேவி. பிறகு அனுமான் சீதாதேவியை அரசவை வாயிலை வரை சென்று விட்டுவிட்டு, தாயே, நீங்கள் அரசவைக்கு செல்லுங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அனுமான் உடனே அயோத்தி கடைவீதிக்கு சென்று செந்தூரம் வாங்கி தன் முகம் மற்றும் இதர பகுதிகளில் பூசிக்கொண்டார். மேலும் அச்செந்தூரம் மூட்டையை தரையில் கொட்டி அதில் புரண்டு தான் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டார். அக்கோலத்துடன் அனுமான் அயோத்தியின் அரசவைக்கு சென்றார். தன் உடல் முழுவதும் செந்தூரம் பூசி கொண்டு அரசவைக்கு வந்த அனுமானை பார்த்து, அனுமா, இது என்ன கோலம் என்று ராமன் கேட்டார். அதற்கு அனுமான், அன்னை சீதாதேவி நெற்றி வகுட்டில் வைத்து கொள்ளும் சிறு செந்தூரத்தில் தாங்களின் நினைவை மாற்ற முடியாது என்றும் அந்த செந்தூரம் தாங்களின் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் என்ற சீதாதேவி கூறியதாகவும், அன்னை சிறிய அளவில் இடும் சிறு அளவு செந்தூரத்தினால் தாங்களின் நினைவை மாற்ற முடியாது, மேலும் அது தாங்களின் ஆயுளை நீடிக்க உதவும் என்றால், உங்கள் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கும் நான் என் உடலில் முழுவதும் செந்தூரத்தை பூசி கொள்வதால் என்னிடமிருந்தும் தாங்களின் நினைவை மாற்றவே முடியாது என்பதற்காகவும் செந்தூரம் தாங்களின் நீண்ட ஆயுளுக்கும் வழிவகுக்கும் என்றால், நான் தாங்களின் பரிபூர்ண ஆயுளுக்காக என் உடல் முழுவதும் செந்தூரத்தை தினமும் பூசி கொள்வேன் என்றார் அனுமான். இதை கேட்ட ராமனின் கண்கள் அனுமானின் பக்தியும் வெகுளித்தனத்தையும் நினைத்து கலங்கியது. அனுமானை கட்டி தழுவி கொண்டார். கடவுளான ராமபிரான் மீது அனுமான் கொண்டுள்ள பயன் கருதா பக்தியை வெளிப்படுத்தி காட்டவே அனுமான் சன்னதியில் செந்தூரத்தை பிரசாதமாகவும் அனுமான் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசியும் வழிபடுகின்றனர். ஜெய் ஸ்ரீராம்.